வாங்க குரல் நடிக்கும் வண்ணை பெறும் வசுக்கள் நீங்காத செல்லும் இருக்கு, நீங்காத செல்லும் இருக்கு, நீங்காத செல்லும் இருக்கு. அடியார்கள் வாழ அரக நகர் வாழ சடகம் என்ற ரூலாடி வந்துள்ளீர்கள். உங்களை வணங்கி வரவேற்கின்றேன். அத்திரி ஆங்கிரசன் சமதகிரி பரத்வாசன் வசிஷ்டன் விஸ்வாமித்திர கௌதம மகரிஷி போன்ற சப்த ரிஷிகளை விட பல சாதனைகளை சரித்திர புகழ சாதித்து இதிகாச புராணங்களை கட்சி அதில் இடமும் பெற்று ஸ்ரீமன் நாராயணன் புகழை பாடி அதர்மங்களை எல்லாம் மன்னித்து தர்மங்களை எல்லாம் காக்க இந்த புவனம் முழுவதும் சுற்றி வரும் உங்களை பாமாலையால் வரவேற்கின்றேன். நீங்க சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய ஆளு நீங்க, மிகப்பெரிய அனுபவசாலி, என்னை விட மிகப்பெரிய அனுபவசாலி, தேவலோக ரிஷி. நானும் மாநில பிறப்பு, நீங்களோ பெரிய இடத்து பிள்ளை, நாங்களோ சிறிய இடத்து பிள்ளை. இந்த சிறிய இடத்து பிள்ளையை நோக்கி நாடி ஓடி தேடி வந்ததன் காரணம் என்ன அப்படின்னா விவரம் கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல சுவாமி, ஏன்னா அருமையான பாட்டு. ஏன்னா பாட்டுக்கு நாரதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த இனத்திற்கு அந்த தன்மைக்கு ஏற்றார் போல பாட்டு பாடி மக்களை எல்லாம் எந்த அளவுக்கு மகிழ்வித்தீங்க அப்படின்னு உள்ள இருந்து கேட்டுட்டே இருந்தேன். நானும் என்னுடைய மனமும் மகிழ்ச்சி அடைந்தது. ரொம்ப அருமையான பாடல். அது மட்டும் இல்ல, எதற்காக இந்த சுவாமி பாட்டு தெரியுமா? நீங்க எனக்கு கதை முறைப்படி சாமி பாட்டு பாடுறீங்க. நிச்சயமா. அப்ப நானும் நான் நினைச்சுட்டு இருந்த உள்ள வந்து மனம் மாடு அந்த மாதிரி பாடலாம் நினைச்சிருந்தேன். நீங்க கதை பாட்டு பாடணும், அப்ப நான் கதை பாட்டு பாடாம இருந்தோம்னா அப்பதான் நீங்க சந்தித்தது எல்லாமே கதை பாட்டு பாடாதவங்களாவே சந்திச்சுக்கிட்டு வரீங்கல்ல. என்ன பண்ணி தொடங்குறது? எனக்கு வாக்கிறதும் அப்படி. அப்ப முறையாக கதை பாடலோடு பாடும்போது பரவாயில்ல. இப்ப தெரியாத ஆளா இருந்தாங்க அப்படின்னா காட்டி கொடுக்க கூடாது, காட்டி கொடுக்க கூடாது. நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா? ஆனா நீங்க நல்ல அருமையான பாட்டையும் கொடுக்க கூடாது, தன்னுடைய இடத்தையும் விட்டும் கொடுக்க கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. நல்ல அருமையான பாட்டு இருந்தாலும் கூட நாரதற்கு பாட்டு மட்டும்தான் இருக்குமோன்னு ஒரு மனதுக்குள்ள ஒரு அச்சம் இருந்தது. ஆனா பேச்சு பேசுறீங்க பாருங்க, நல்ல தெளிவான பேச்சு. சிலருக்கு மட்டும்தான், சிலருக்கு இங்க இருக்கும் ஆனா இங்க பேச்சு வரவே வராது. சிலருக்கு இங்க ஒண்ணுமே இருக்காது ஆனா இங்க நல்லா பேசுவாங்க. சிலரினால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை நாவினால் கொண்டு வந்து பேசக்கூடிய தன்மை சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். நல்ல கற்றறிந்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த திறமை உங்ககிட்ட இருக்கு. உண்மையாவே உங்களை பாராட்ட வயல் இல்லை அப்படின்னாலும் பாராட்டக்கூடிய தன்மையில இன்னைக்கு இறைவன் என்னை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரியவரெல்லாம் பெரியவர் இல்ல, சிறியோரெல்லாம் சிறியோர் இல்ல. சொல்லி செய்வார், சொல்லி செய்வார் பெரியா, சொல்லி செய்யாதோ சொல்லி செய்வது. அதாவது சொல்லி செய்வர் வந்து சிறியோர், சொல்லாம செய்வோர் தான் பெரியோர். பெரியோர் எல்லாம் பெரியோரும் இல்லை, சிறியோர் எல்லாம் சிறியோரும் இல்லை. சொல்லி செய்வோர் சிறிய, சொல்லாம செய்வோர் பெரிய, சொல்லியும் செய்யாதோர் கையவர் அப்படின்னு இருக்காங்க. என்னதான் மனிதர்களாக நாங்கள்லாம் நினைத்தது நடக்காது, மனிதர்கள் நினைத்ததெல்லாம் நடக்காது. இறைவன் என்ன அங்க நினைச்சு வச்சிருக்கிறாரோ அதான் நடக்கும். அதனாலதான் இன்றைக்கு இந்த மேடையில நீங்கள் வரணும் அப்படின்னு அந்த 7 முக காளியம்மனுடைய அருள் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். எங்கேயும் அதனால அஷ்டமா சித்துக்களும் கட்டுற பிடிக்கப்பட்ட பாடை மிகப்பெரிய பாடு. சாதாரண ஆளப்பா, இன்னைக்கு தொழில் கற்ற நபர்களே தேதி இல்லாம ஓடிட்டு இருக்காங்க. இவரெல்லாம் மிகப்பெரிய அனுபவசாலி. இன்னைக்கு நம்ம ஊர் மேடையில அஜித் தான் நாரதா வரணும்னு எழுதிருக்காங்க. கேட்டிருக்காங்க, எனக்கு முதல்ல கேட்டிருக்காங்க. எல்லாம் ஜோர கை தட்டுங்க. இன்னைக்கு வேற பக்கத்துல போக வேண்டிய ஆளு ஓர்த்தாடு போக வேண்டியது நின்றுச்சு. நம்ம நாடகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா, வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு நாகரிகமான முறையில நாடகம் நடக்குமான்றது நிச்சயமா தெரியாது, நடக்காது அப்படிங்கிறத உண்மையான விஷயம். நாகரிகத்தோடு நல்லா அருமையா பேசுறீங்க. அதனால அஷ்டமா சித்துக்களும் கட்டுற அஜித் வந்திருக்கிறீங்க. அஜித் அப்படியா? நான் சொல்லட்டுமா? இருக்காரு அஜித் அப்படின்னு சொல்லி சித்துனா என்ன? சித்துனா அரிமா மகிமா கரிமா இலிமா பிராத்தி பிராகமி ஈச்சத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அஷ்டமா சித்துக்கள். அஷ்டமா சித்து என்றால் என்ன? சித்து என்றால் என்ன? சித்து விளையாட்டு, அறிவு. கூடு விட்டு கூடுவாயலாம், சிறியதை பெருசாக சின்னதாக. வழக்கமா கேட்கறேன், சுருக்கமாக இருக்கிறேன். அனிமா என்றால் அனுமை போல சிறியது, மகிமா என்றால் மலையை போன்று பெரியது, அப்படி எல்லாம் இருக்குதா? நான் பொதுவா சித்து என்றால் என்ன? தமிழ் அகராதி. தமிழ் வேண்டு என்றால் தமிழ் அகராதி. தமிழ் அகராதி படி சித்து என்றால் அறிவுன்னு அர்த்தம். சித்து அப்படின்னாக்க சித்து அட்டவன் அர்த்தம். அப்ப அசித்து அப்படின்னாக்க அறிவு இல்லாதவங்க. நீங்க அப்படி எடுத்துக்க, நீங்க உங்களுடைய தமிழ் அகராதியில அப்படி எடுத்துக்கிறீங்க. ஆனா என்னுடைய தமிழ் அகராதியில நான் உட்கார்ந்து உள்ள சிந்திச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு நாரதராக வரக்கூடிய உங்களுடைய பெயர் என்ன இருக்கோ அதை வைத்து கதையை நகர்த்தணும் அப்படின்னா மக்களுடைய மனதுல அவர்களுடைய பெயரும் நிற்கும்ல. நாரதர் அப்படின்ற கதாபாத்திரத்தையும் தாண்டி உங்களுடைய பெயர் நிற்கணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப சிந்திச்சுட்டே இருந்தேன். அப்பதான் யோசிச்சேன், அஷ்டமா சித்துக்கள் கற்று தேர்ந்தவர் நாரதர். அப்ப அஷ்டமா என்பதில் ஆவ எடுத்துட்டு
சித்தல சித்த எடுத்துட்டு அச்சித்தாக இன்று வந்து நாரதரை பாராட்டணும் அப்படின்ற ஒரு தன்மை. எப்படி சபை எழுந்து பேசு, சமயம் மறைந்து பேச, சில சமயம் பேசாமலே இருந்து வழங்குறாங்க. சில இடங்கள் அங்கம் இல்லாதவே அவைக்கு வரக்கூடாது, சந்தம் இல்லாதவே சபைக்கு வரக்கூடாது. ஒரு மேடைக்கு போயிட்டோம்னா ஒரு தெரியாத கேள்வி ஒருத்தன் கேட்டுவிட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும்? சமாளிக்க கத்துக்கணும். சமாளிக்கக்கூடிய தன்மை வேணும். சமாளிக்க தெரியாதவே சபைக்கு வரக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த பேருக்கு எப்படி மெருகூட்ட முடியுமோ அப்படின்னு உள்ள உட்காந்து வச்சுருக்கீங்க. நிச்சயமாக. அப்ப அது சமயோசித புத்தி. நிச்சயம். எந்த ஒரு மனிதனுக்கும் சமயோசித புத்தி அவசியம் வேண்டும். அவங்க சமயோசித புத்தி இருந்தா தான் அடுத்தது அவங்க என்ன மாற்ற கொடுக்க போறாங்க அப்படிங்கறத முன்கூட்டியே சிந்தனை திறன் வேணுங்கய்யா. ஏன்னா சிந்திப்பவன் மனிதன், சிந்திக்க மறுப்பவன் மிருகம்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் மனிதராக வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க விவரத்தை கேளுங்கய்யா. விவரத்தை கேட்கலாமா? எப்படி முறைப்படி கலை மாடல் எப்பயுமே எது பாடுவீங்களோ அது பாடுறதுனால பாடுங்க. எப்பொழுது தெரியும்னா அதை பாடுங்க. தெரியும்னா அப்படியே பாடுங்க பார்ப்போம். சரி. ஒரு சில வள்ளிகளை பாடுறோம்னா சரி பெரும்பாலும் யாரையும் பாட மாட்டேன். கண்டு வெளியிடத்தின மூலியமாக அப்புறம் போயிடுறது. ஏன்னா இதுதான் சங்கரதாசாமி எழுதிய நாடகம். முறையான கதைப்பாடலே இதுதான். சங்கரதாசாமி எழுதிய நாடகத்துல 26வது நாடகம் தான் இந்த நாடகம், இந்த வெளியிடமான நாடகம். அவர் எழுதிய முதல் நாடகம் எதுனா அபிமன்யு சுந்தரி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம். 1921ஆம் வருடம் அரங்கேற்றப்பட்டது. 1922ஆம் வருடம் ஐயா இருவனடி சேர்ந்தார். ஆக இப்ப நம்ம சாப்பிடுறோமே, தூத்துக்குடி மாவட்டத்திலே தட்டப்பாறை என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே வந்து அவருடைய நினைவாலயம் என்று எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரியினுடைய அங்கே இருக்காரு. ஆக இப்ப நம்ம எல்லாம் சாப்பிடுறோமே, கலைஞர்கள் எல்லாம் சாப்பிடுறோமே, எப்படி எதனால சாப்பிடுறோம்? அவருடைய சுத்தம் தான் எல்லாமே, அவருடைய பாக்கியம் தான். அவரோட பாக்கியம் தான். அவருடைய பாடல பாடாம இருந்தோம்னா நம்ம எவ்வளவுதான் சினிமா பாட்டு பாடினாலும் சரி, எவ்வளவுதான் போராட இதிகாசம் பேசினாலும் சரி, அது ஒப்பாகுமா? ஏன் வந்து இந்த நேரத்துல இந்த ராகத்துலதான் பாடணும், ஏன் கதை பாடல்? அதனாலதான் ஒரு சரிவர இருந்துச்சு. அதாவது முறைப்படி வள்ளிக்கு நாரதருக்கும் தக்கம் என்பதே கிடையாது. முதல்ல வள்ளியை வந்து நாரதர் சந்திக்கவே கிடையாது. வள்ளி ஆடலுக்கும் அப்படிங்கிற சத்தத்தை கேட்டு அதை கொண்டு போய் சேர்க்கிறது தான் நாரதரோட வேலை. அதன் பிறகு வந்து அந்த காலம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத விடிய வைக்கணும். ஐயா, எனக்கு குறைவான நேரம் இருக்கு, நிறைவான விஷயங்களை பேசணும். ஏன்னா உண்மையாவே உங்களை நான் பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கதைப்பாட்டு நிச்சயமா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் நான் நினைத்தேன். ஆனா கதைப்பாட்டு சிறப்பான முறையில பாடிருக்கீங்க, ரொம்ப நன்றி. பிளங்கரிய ராகத்திலே நல்ல கதைப்பாட்டை அருமையாக பாடிய நாரதராஜ் மிகப்பெரிய நன்றி. விவரத்தையும் கேளுங்க பாப்போம். விவரத்தையும் அற்புதமாக எடுத்துக்கொண்டு ஏன்னா ஒரு மனிதனுக்கு உணவு உடுத்த உரை இருப்பிடம் இதே ஒரு மனிதனுக்கு முக்கியமான வாழ்வாதாரம். அனைத்தையும் கூறுகிறீர்கள். எதற்காக வந்திருக்கீங்க? காவலுக்கு வந்திருக்கிறேன். என்ன காவல்மா? திணை காவல். என்ன திணை? செந்தினை கருந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை முருகப்பெருமான். காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. நிச்சயமா கிடையாது. அன்னைக்கு தோரணம் கட்டினதுனால ஒரு புராணமே உண்டாச்சு இல்லையா? ஒரு கூட்டத்தினுடைய அணிவே தோரணம் கட்டினதுனால தானே உண்டாச்சு. ஆமா. அதை விட
ஆக ஊருக்கு அப்பாற்பட்டு வெளிப்புறத்தில் தோரணம் கட்டணும்னா ஊர்ல ஏதோ ஒரு கோவில்ல திருவிழாவோ என்னவோ நடக்க போதுன்னு அர்த்தம். ஒரு வீட்டு வாயில கட்டணும்னா அந்த வீட்டுல வந்து ஏதோ சுப நிகழ்ச்சி நடக்க போதுன்னு நடக்க போதுன்னு அர்த்தம். எதற்காக சொன்னேன் அப்படின்னா கருந்தனையை மட்டும் குறிப்பிட்டு நீங்க வச்சுக்கிட்டு செந்தனையை மட்டும் வடிவமைப்பு கொடுக்குறீங்க என்ன காரணம்? ஏன்னா உயர்வானவர்களுக்கு உயர்வானதான் கொடுக்கணும். முருகப்பெருமானும் உயர்வான இடத்துல இருக்காரு. திணைகளிலும் உயர்வான திணை எது அப்படிங்கிறீங்கன்னா செந்தினை தான். குளிர்ச்சி ஊட்டக்கூடிய தன்மை. எவ்வளவு உடலிலே எவ்வளவு சூடு இருந்தாலும் இந்த செந்தினை என்று சொல்லப்படக்கூடிய திணையை சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளவு சூடாக இருக்கக்கூடிய உடலாக இருந்தாலும் தணிக்கக்கூடிய தன்மை செந்தனைக்கு இருக்கு. அதே போல தனலில் கருவாகி புனலில் உருவானோட சொல்லுவாங்க யாரும் முருகப்பெருமான். ஏன்னா சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறியாக வந்து எங்கே விழுந்தாரு? சரவண பொய்கையில விழுந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சரவண பொய்கையில விழுந்தாரு. தீக்குச்சியை போயிட்டு தண்ணிக்குள்ள போட்டோம்னா என்ன ஆகும்? அணைஞ்சு போகும். ஆனா சரவண பொய்கை நீர்ல விழுந்திருந்தா அந்த கடல் என்று சொல்லக்கூடிய நெருப்பு ஏற்பட்டிருக்காரு. அப்ப எங்க விழுந்தாரு? அதான் தாமரை மலர் இதழில விழுந்தாரு. ஏன்னா தாமரை இதழையும் சரி தாமரை இலையிலையும் சரி ஒரு சொட்டு தண்ணி தங்குமா? தாமரை இலை போல தாமரை இலையில் ஒட்டக்கூடிய நீரை போல பட்டும் படாம இருக்கு நம்ம வாழ்க்கையில. நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும், ஓட வேண்டிய இடத்துல ஓடிடணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசாம இருக்க வேண்டிய இடத்துல பேசக்கூடாது. ஆமா நல்ல நிறைவான கருத்துக்கள் எல்லாம் சொல்றீங்க. இப்ப ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா பணிவு ரொம்ப அவசியமாக தேவை. ஏன்னா தலைகால் புரியாம ஆடாதடா உங்களை இல்ல கதை புரியாம ஆடாதடா அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? நம்ம வீட்டுல எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுதானே. இது மகாபாரதத்துல இருந்து தோன்றியது. எப்படி தெரியுங்களா? இப்ப அன்னைக்கு அக்ரோனி படைகள் வேணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்க போனாங்க. கௌரவர்கள் சார்பா கேட்க போனது யாரு? இங்க வாங்க. அப்படியெல்லாம் அவ்வளவு பேசுறது நானும் உங்களுக்கு என்ன தண்ணி தெளிக்கிறீங்க? முதல்ல நாரத தண்ணி அறுத்து வர எதுவுமே சாப்பிட மாட்டாரு. காட்சி மட்டுமே உண்ணக்கூடிய தன்மை நாரதற்கு. எப்படி நீங்க தண்ணி குடிக்கலாம்? அஜிதா மாறிட்டீங்களா? அஷ்டமா சித்துக்களும் கற்று தெரிந்தா சமயோஜித புத்தியா? சரி இருக்கட்டும். கிருஷ்ண பரமாத்மாவிடம் கௌரவர்கள் சார்பாக யாரு போனது? போருக்கு எனக்கு இது தேவை அப்படின்னு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கேட்க போனது யாரு? கௌரவர்கள் சார்பாக கண்ண பரமாத்மா இருந்தாரு. யாரு கேட்க? கௌரவர்கள் சார்பாக யாருக்கு கேட்க போனது? துரியோதனன். பஞ்ச பாண்டவர்கள் சார்பாக யாரு கேட்க போனாங்க? அர்ஜுனனாகப்பட்டவன் கேட்க போனான். இந்த 2 நபர்களே முதலில் சென்றவர் யாரு அப்படின்னா துரியோதனன். பரவாயில்லையே, கதை தெரிஞ்சிருக்கேன். துரியோதனன் போனா அப்படி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க, இப்ப நீங்க நல்லா சிக்க போறீங்க, வசமா சிக்க போறீங்க பாருங்க. ஆனா நான் கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நான் எப்படிலாம் நழுவிடுவேன். பாப்போம் இன்னைக்கு உங்களுக்கு எப்படித்தான் திறமை இருக்குன்றத பாப்போமே. அப்ப இங்கே நிக்கணும். முதல்ல போனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் போய் எங்க உட்கார்ந்தா கிருஷ்ண பரமாத்மா படுத்திருக்கிறாரு. அப்போ எந்த பாகத்திலே துரியோதனாகப்பட்டவன் அமர்ந்தா? துரியோதனன் தலைப்பக்கம் தலை பாகத்துல போய் அமர்ந்துட்டான். அதற்கு அடுத்து வந்தவன் யாரு? அர்ஜுனன் வந்தான். அவன் எந்த பக்கத்துல போய் உட்கார்ந்தான்? கால் அடியில போய் உட்கார்ந்தான். அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா தூங்குறது மாதிரி நடிச்சார். ஏன்னா கண்ணனுக்கு எல்லாம் தெரியும், எந்த இடத்துல அமைதியா போகணும், எந்த இடத்துல கொந்தளிக்கணும்னு கண்ணனுக்கு நல்லா தெரியும். கண்ண பரமாத்மாவுக்கு அப்படி தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருந்தாரு கண்ண பரமாத்மா. திடீர்னு யாரு முதல்ல கண்ண பரமாத்மாவை எழுப்புனது யாரு? ஏன்னா நம்ம உடல்லே மிக உணர்ச்சி உடைய பாதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாதம் தான். தூங்குறவங்கள பாதத்தை தொட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உடனடியாக எழுந்திருச்சுவாங்க, எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாலுமே. அப்ப அர்ஜுனனாகப்பட்டவன் காலை பிடிக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா கண்ணை பிடிக்கிறார். என்னப்பா என்ன இங்க வந்திருக்கிறீங்க என்னைய தேடி? உனையதான் கேட்கிறேன், என்னைய தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறியா, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது துரியோதனாகப்பட்டவன் சொல்றான், கண்ணா முதலில் உன்னை தேடி வந்தது நான் தான். உன்னுடைய தலைக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கக்கூடியது நான் தான். முதல்ல எனக்கு என்ன வேணும்ன்றதை கேட்டுட்டு அப்புறம் நீ அர்ஜுனன்ட்ட பேசு அப்படின்னு சொன்னார். அப்படியாப்பா, சரி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது துரியோதனன் என்ன சொன்னா? துரியோதனன் என்ன சொன்னா, அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவப்பட்ட எங்களுக்கும் போர் நடக்க போகுது. அப்ப எங்களுக்கு படைபலம் வேணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய படைபலத்தை வந்து எனக்கு போடு அப்படின்னு துரியோதனை கேட்டான். தந்தையின் வார்த்தை அப்படின்னு கொடுத்துட்டாரு. அப்ப கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறேன், உனக்கு இருக்கிற படைகள் எல்லாம் கொடுத்தா போதுமா?
நான் நிற்கணும்னு நீ ஆசைப்படலையா அப்படி கேட்கும்போது நீதான் போர்லயே கலந்துக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ ஆயுதமும் ஏற்க மாட்டேன், உன்னைய வச்சுக்கிட்டு போய் போர்ல நான் வெற்றி பெற முடியுமா? அதனால நீ எல்லாம் வேண்டாம், உன்னிடம் இருக்கக்கூடிய படைகள் அனைத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு 11 அக்ரோனிகள் சேர்ந்த படைகளை வாங்கிட்டு கிளம்பிட்டான். அர்ஜுனன் அடுத்து கேட்டாரா? அர்ஜுனன் கேட்ட உடனே அர்ஜுனன் என்ன சொன்னாரு, ஐயா அவன் கேட்கிற மாதிரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். வாங்க இப்ப நீங்க எங்க ஓடிய அர்ஜுனன் என்ன சொன்னா, ஐயா அவன் கேட்கிற மாதிரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு நீங்க துணையா இருந்தா மட்டுமே போதும், நீங்க துணையா இருந்தாலே நான் வெற்றி பெற்றுவேன், வேற எந்த ஒரு படைவளமும் எனக்கு தேவையில்லை, அது நீங்களே எனக்கு பெரிய படைவளமா தான் அப்படின்னு அவன் கேட்டான். ஆக தேரோட்டியாக வாங்க அப்படின்னு கேட்ட பிறகுதான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக அமர்மா யாரு? கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லி கண்ணபுரம் ஒண்ணுதான். கிருஷ்ண பரமாத்மா ஐயா எனக்கு எந்த படையுமே வேண்டாம், நீ என்னுடன் இருந்தால் மட்டும் போதும் கண்ணா, நான் எப்போதுமே வாழ்க்கையில வெற்றி பெற்றேன். எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் சரி, நீ ஒரு ஆள் மட்டும் என் பக்கத்துல இரு, வாழ்க்கையில எல்லாம் வருவதெல்லாம் வெற்றிதான். அர்ஜுனன் ஆகப்பட்டவன் சொன்னாரா இல்லையா? அதனாலதான் பாருங்க, மகாபாரத கதையை நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, எவ்வளவு படைபலங்கள் இருந்தாலும் எவ்வளவு மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவர்கள் நினைப்பதெல்லாம் நடக்காது. இறைவனுடைய அருள், இறைவனுடைய தன்மை நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பேர் நம்மளை எதிர்த்தாலும் சரி தனியாளா இருந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் இருந்து நிரூபிச்சுட்டு போனாங்க இல்லையா? அதனாலதான் தலைகால் புரியாம ஆடாதடா, அன்னைக்கு தலைகால் புரியாம துரியோதனை போய் தலைமாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு பணிவு இல்லாம கேட்டான். அதனால கண்ண பரமாத்மாவுக்கு கோபம் வந்து இருக்கிறதையெல்லாம் கொடுத்து நீ முதல்ல இடத்தை விட்டு காலி பண்ணிடான்னு அமிச்சார். அதே போலதான் அது மட்டும் இல்லாம இந்த துரியோதனை எப்படிமா இல்ல இந்த அம்மா தான் பேசுறேன். ஆமா பேசுவீங்களா? அப்படி இல்ல, அவங்க பேசுறப்ப நான் என்ன அப்ப அவங்க கேள்வி கேட்க கேட்க நான் பதில் சொல்றேன், நான் கேட்கணும்ல. இப்ப நீங்க பதில கேட்டு நிக்க வைக்க போறீங்க. அது இப்போ நின்று தானே இருக்கிறாங்க, உட்கார்ந்தா இருக்கிறாங்க. ஆக அதே போல துரியோதனனுக்கு இறப்பு எப்பேற்பட்ட இறப்புமா ஏற்பட்டது? யாருக்கு? துரியோதனனோட இறப்பு எப்பேற்பட்ட இறப்பு ஏற்பட்டது? ஆமா, துர்மரணமா தானே ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா படைகளிலே எல்லாரும் எதிர்த்தாங்க, கௌரவர்கள் எதிர்த்தாங்க. ஆனா துரியோதனுடைய இறப்பு என்பது யாரு கையில ஏற்பட்டது? யாருடைய அம்புகளில் இருந்து ஏற்பட்டது? அம்பா வேறையா? அம்புதான். ஏன்னா படைகளிலே யார் யோசிச்சு பேசுனதுனால தவறே கிடையாது. யோசிச்சு பேசினாதான் அவன் அறிவாளி, பேசிட்டு யோசிச்சானா அவன மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. கொஞ்சம் சிறிய திருத்தங்கள் தேவைப்படுது, வேற ஒண்ணும் இல்ல. துரியோதனப்பட்டவன் எப்படி இறந்தான் தெரியுமா? அவனுடைய இறப்பே அவனுடைய தொடையில தான் இருந்தது. தொடையிலே மட்டும் இல்லாம பீமனோட கதாயுதம் இருக்குல்ல, அந்த கதாயுதத்தினாலதான் ஏற்பட்டது. எதனால தெரியுமா? அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு ஒரு முனிவர். அது யார் தெரியுமா? ஏன்னா அவன் அந்த இடத்துல பணிவா இல்ல. யாரு? துரியோதனன். எந்த இடத்துல தெரியுமா? அரியாப்பனை அமர்ந்திருக்கான். அமர்ந்திருக்கின்ற போது மைத்ரேய மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி வர்றாரு. பேர் என்ன? மைத்ரேய மகரிஷி. மைத்ரேய மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி வர்றாரு. எங்க? துரியோதனன் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வருகின்ற பொழுது என்ன அட்லகால போடுது, இப்படி போட்டு உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு. அவருக்கு பேரே என்ன? மகரிஷின்னு பேர். மகரிஷி. மகரிஷின்னு சாதாரணப்பட்டாரா? பெரிய ஆளுதானே. பெரிய இல்லையா? அப்ப அவருக்கு என்ன பண்ணணும்? மரியாதை கொடுக்கணும். வரவேற்பு கொடுக்கணும். வரவேற்பு கொடுத்தாங்க. இப்ப என்ன பெரிய ஆளா அப்படின்னு இப்ப வச்சுக்கிட்டு தொடையை தட்டி காமிக்கலாம். நாங்க சாமி அப்படி அப்படின்னு தட்டி காமிச்சோடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாரு, இவன் மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு தொடையை தட்டி நம்ம கூப்பிடுறாரு. அப்படின்னோடனே எனக்கு நீ மரியாதை கொடுக்காத காரணக்காடு, எந்த தொடையை தட்டி நீ ஏழனப்படுத்தினியோ அந்த தொடையினாலதான், அந்த தொடையில தான் உயிரே இருக்கு அப்படின்னு சொல்லியாரு. இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? கண்ணபரமாவுக்கு தெரியும். கண்ணபரமாவுக்கு தெரியும். காந்தாரிக்கு தெரியும்ல, பெற்றோட தாய்க்கும் தெரியும். காந்தாரிக்கு தெரிவதற்கு முன்பாக இப்ப கண்ணபரமாவுக்கு தெரியும். இறைவனுக்கு தானே முதல்ல எல்லாமே தெரியும். அங்கே நடப்பது அனைத்துமே கண்ணனுக்கு தெரிஞ்சவருக்கு தான் மறுநாள் தெரியும். ஆமா. ஆக கண்ணபரமாவுக்கு தெரியும். போர் நடக்குது. நடக்கின்ற பொழுது துரியோதனனுக்கும் பீமனுக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடக்கின்ற பொழுது அப்பதான் யாரு செய்ய காண்கிறார்? யாரு? கண்ணபரமான். எவ்வளவோ அடிச்சு எவ்வளவோ அம்பு துளைத்தும் உயிரோட தான் இருக்கான். ஆனா அந்த கதாயுதத்தை பயன்படுத்தி தொடையில் அடரா தொடையில் அடிச்சார். அடிக்க உடனே உயிர் போனது. அப்பதான் அவனுடைய குருதியை எடுத்து பாஞ்சாலியாப்பட்ட என்னன்னா ஏற்று என்னன்னா குருவியை போட்டார்.
அதனாலதான் சமயோஜித புத்தி அப்படிங்கிறது வேணும். ஒருவனை அழிக்கணும் அப்படின்னா அவன் கிட்ட என்ன பலம் இருக்கோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய பலத்தையும் அவனுடைய வீரத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா அவனை எளிமையாக அழிக்கலாம். அன்னைக்கு துரியோதனன் அழிந்தது அவனுடைய உயிராகப்பட்டது தொடையில இருந்தது, அதை அறிந்தான். அதனால பீமன் ஆகப்பட்டவன் கொன்றான், எளிமையாக கொன்றான். இப்ப இது மனிதர்கள் எல்லாரும் அழிந்து போறாங்க. ஐயா எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா ஐயா? மனிதர்கள் எல்லாருமே அழிந்து போனாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நியாயம் தான். நீங்க நாடக வச்ச அமைப்பாளர்கள் இங்க தானே இருக்கீங்க, முக்கியஸ்தர்களா. மனிதர்கள்லாம் மகாபாரத போர்ல அழிந்து போனாங்க, அதெல்லாம் ஒரு நியாயமான விஷயம். ஆனா இறைவன் எப்படி அழிந்தாரு? அவ்வளவு பேரையும் கட்டி காத்த மகாவிஷ்ணு அந்த கிருஷ்ண பரமாத்மாவே அழிந்து போனாரு. யாருனால? ஒரு பெண்ணுனால. ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே அவனும் தாழ்வது பெண்ணாலே, ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே, இந்திரன் கெட்டது தந்திரன் கெட்டது எல்லா பெண்ணாலே, இந்திரன் கெட்டது தந்திரன் கெட்டது எல்லா பெண்ணாலே, இந்தியாவும் தங்க பதக்கம் பெற்றது பெண்ணாலே, ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே அவனும் தாழ்வது பெண்ணாலே. இறைவனையே வாழ வைக்கணும் அப்படின்னா கூட ஒரு பெண் நினைத்தால் மட்டும்தான் உண்டு. ஏன்னா காந்தாரியை சொன்னீங்க பாத்தீங்களா? காந்தாரிக்கு ரொம்ப கோபம். மகாபாரத போர்ல இந்த கிருஷ்ண பரமாத்மா எல்லாரையும் பஞ்ச பாண்டவர்களை காப்பாத்துறேன் காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு நடுநிலையா நிக்கிறேன்ற பேர்ல கடைசியா பஞ்ச பாண்டவர்களையும் கொண்டு விட்டாரு, கௌரவர்களையும் கொண்டு விட்டாரு. எல்லாருமே இறந்துதான் போனாங்க கடைசியாக மகாபாரத போரிலே. அப்பதான் காந்தாரி பாக்குறா, ஆனா உன்னைய மாதிரி ஒரு வஞ்சகன். பாண்டவர்கள் இருக்கு கிடையாது. பாண்டவர்கள் வந்து கைலாயம் நாடி சென்றுட்டாங்க, மோட்சம் பெற்றார்கள். ஆனா அவர்களும் கடைசியாக வாழ மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறமே கிளம்பி போயிட்டாங்க. ஒரு நாயையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நாய் நாய் சரி, அந்த நாய் இருக்கட்டும், அப்புறமே பேசுவோம். அஞ்சமா கதையில நான் ஜாட பேசுற பத்தி எல்லாம் கிடையாது. சரி, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஏன்னா படித்தவர்களுக்கு விஷயத்தை பகிர்ந்து பேசணும். அதுதான் ஜாட பேசியோ இல்ல அநாகரிகமா பேசியோ எதற்காவது லாபம் இருக்கா? பாருங்க, பள்ளி அப்படிங்கிறது வந்து நீங்க சாதாரண மாநில பிறப்புன்னு சொல்லலாம். பள்ளி அப்படிங்கிறது எப்பேர் விட்ட பிறப்புன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதை சொன்னோம்னா கதை முடியும். அவங்களும் ஒரு தெய்வ பிறப்பு தான். ஒரு தெய்வ பிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வள்ளியை போயிட்டு ஏண்டி அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏதாவது ஒரு கதையை சொல்றது பார்த்திருப்பீங்க, வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேனே. சரியா சொல்றீங்க. இல்ல நான் உங்க வீடியோ இல்ல, அது நான் அப்பையில இருந்தே பாத்துட்டு வரேன். அதையெல்லாம் யாரு தெரியல திருத்தணும். நல்ல படித்தவர்கள் நல்ல விஷயம் தெரிஞ்ச நம்ம எல்லாம் வந்து திருத்தணும். ஒரு நார்த்து வேஷம் மட்டும் மகாவிஷ்ணு மரம் நார்த்து வீடு வேண்டாம் அப்படின்னு அது தவறு தானே. விஷயத்துக்கு வருவோம். இப்ப காந்தாரி வந்து நினைக்கிறான், உன்னைய மாதிரி வஞ்சகனை நான் பார்த்ததே கிடையாது வாழ்நாள்ல. கண்ணா, என்னுடைய 100 புதல்வர்களை இப்படி கொண்டு விட்டாயே, ஒருத்தர் கூட இல்லாமல் எனக்கு தலைமகனாக இருந்த அனைவரையுமே நீ கொண்டுட்ட. கடைசியா உன்னுடைய இறப்பு யார் கையில தெரியுமா ஏற்படும்? நீ இறைவனா கூட இருந்துட்டு போ, ஆனா உன்னுடைய இறப்பு சாதாரண ஒரு மனிதன் கையில ஏற்படும். உனக்கும் இறப்பு உண்டு அப்படின்னு அன்னைக்கு சாபம் கொடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காந்தாரியா. அதுவும் அந்த மனிதன் என்ன சாதாரண மனிதன், வேடுவன். சாதாரண ஒரு வேடுவன் கையில வேடுவனுடைய அம்பு பட்டு கிருஷ்ணனுடைய உயிர் எங்க இருந்துச்சு? உடல்ல கட்டை விரல், காலினுடைய கட்டை விரல். அந்த கட்டை விரலுக்கு எப்படி போச்சு? அம்பு எழுதுகிறான், அம்பினாலே பாயப்பட்ட அம்பினாலே பாய்ந்தது. அவருடைய உயிர் அங்க கட்டவர்கள் தான் இருந்தது அப்படிங்கிறது எப்படி போச்சு தெரியுமா? யாருக்கு? கிருஷ்ண பரமாத்மாவோட உயிர் வந்து கட்டை விரல் தான் இருக்குன்னு சொன்னீங்க, நானும் அதான் சொன்னேன். ஆக அந்த கட்டை விரல்ல தான் உயிர் இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு சாபம். என்ன நிச்சயம் அப்படின்றீங்க? என்ன காரணம் அதுக்கு? ஏன்னா 18 நாள் யுத்தம் நடந்தது இல்லையா? 18 நாள் யுத்தத்தையும் முழுமையாக பார்த்தது யாருன்னா பார்ப்பறிஞன் அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய விழானன், மிகப்பெரிய வீராதி வீரன். 60 நொடி என்று சொல்லக்கூடிய ஒரு நிமிடத்துல. ஏன்னா கண்ணபரமாத்மா கூட்டு கேட்கிறாரு, யார் யார பஞ்ச பாண்டவர்களையும் அவர் பக்கத்துல யாரு இருக்கா பார்ப்பறியன் நிக்கிறான். இந்த பார்ப்பறியனையும் கூப்பிட்டு கேட்கிற, பார்ப்பறியன் யார் யாருக்கு பிறந்தான் தெரியுமா? அசுர குலமும் சேர்ந்து தேவ குலமும் சேர்ந்தவன். யாரு? அசுர புத்தியும் இருக்கும் தேவ புத்தியும் இருக்கும். பீமனுக்கு பேரே அவன். பீமனுக்கு பேரே கடற்கஜனோட மகன். யாரு? இந்த பார்ப்பறியன். ஆக அவன் வந்து சிவபெருமானால வரமாங்கி 3 அம்பு வாங்குறான். அந்த 3 அம்பு எது தெரியுமா? முதல் அம்பு எதிரிகளை மட்டும் வீழ்த்துவது,
இரண்டாவது அம்பு தனக்கு வேண்டியவர்களை ஒதுக்கி வைப்பது. மூன்றாவது அம்பு அனைத்தையுமே சரிப்பது, எல்லாரையும் கொள்வது. இப்படின்னு 3 அம்பு ஆகிட்டான். இப்ப பஞ்சபாடர்களையும் அவரோட சேர்த்து 6 பேரையும் கூட்டு கேட்கிறாரு. யார்? கண்ணவரமா. அப்பா இந்த மாதிரி போர் நடக்க போகுது, நீ எப்படி என்ன என்ன செயல்பட போற அப்படின்னு யோசனை இருக்கிறார். உன்னுடைய யோசனை என்ன அப்படின்னு 5 பேரையும் கேட்கிறேன். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி, எத்தனை நாளைக்கு நான் முடிச்சு விடுவேன், 8 நாளைக்கு நான் முடிச்சு விடுவேன், அவங்களால என்ன முடியுமோ அதை எடுத்து சொல்றாங்க. இத்தனை நாளாகும் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு. சரி, ஆனா பார்ப்பறிஞர் மட்டும் சொன்னா எனக்கு ஒரு நொடி ஒரு நிமிடம் போதும், 60 வினாடிகள் போதும், 60 வினாடி என்று சொல்லக்கூடிய ஒரு நிமிடம் போதும். எப்படா உன்னால மட்டும் ஒரு நிமிஷத்துல அந்த போற முடிக்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே விவரத்தை சொல்றேன். அப்பனா நீ இவ்வளவு திறமையான ஆளா நீ இருந்த அப்படின்னா போர்ல நீ போற முடிச்சு விடுவேன். அது மட்டும் இல்ல, இருக்கிறவங்களுக்கு பெருமை இல்லாம போயிடும். அது மட்டும் இல்ல, நீ உயிரோட இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியே வந்து அந்த 3 அம்பு கொடுத்தாரு இல்லையா சிவபெருமான் அம்பு கொடுக்கையில என்ன சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? அம்பு கொடுக்கையிலேயே படைபலம் எங்கிட்டு பலவீனமாக இருக்கோ அங்கிட்டுதான் பயன்படுத்த, அங்கிட்டுதான் நீ போய் சேரணும், பயன்படுத்தணும், அங்கிட்டுதான் நீ போயிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா பாண்டவர்கள் இவர் சேர்ந்துட்டா எந்த பக்கம் குறையும்? துரியோதனன் பக்கம் குறையும், கௌரவர்கள் பக்கம் குறையும், கௌரவர்கள் பக்கம் குறைஞ்சிடும். அப்ப இங்கிட்டு படைபலம் குறைவாயிரும். அப்ப நீ மாறி 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 தான் நீ போர் செய்ய மாட்டேன். போர் நிறுத்துவதற்கு ஆதாரமே இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி வா 3 அம்பு கொடுத்தான்னு சொல்லியா, அந்த 3 அம்பும் இது உண்மைதானா அப்படின்னு சோதிச்சு பார்ப்போம். அவன் தனியா காட்டு கொடுத்துருவாங்க. இந்த மொத்தம் 7 பேர் போறாரு. பஞ்சபாண்டவர் 5 பேர், பார்ப்பறிஞர் 6, கண்மர் 7. ஒரு மரத்தை காமிச்சு குறிப்பிட்ட இலைய, குறிப்பிட்ட இலை இல்ல, அந்த மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் வீட்டு 3 அம்புகளாலே வீழ்த்தணும். ஒரே 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 முதமுல அந்த இலைகள் எல்லாம் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல்ல எல்லாரையும் அனுப்பிடுது அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரியாம ஒரு இலைய மட்டும் என்ன பண்றாங்க, தன்னுடைய கட்டைகளால மறைச்சு வச்சுக்கிறாங்க. மறைத்து வைத்த உடனே இந்த அம்பு போயிட்டு மற்ற எல்லா இலையும் ஓரளவு கொய்திருச்சு. கொய்த பிறகு மீதம் உள்ள ஒரே மொழியாக தான் இங்க காய்க்கு இருக்கு. கண்ணோட காலத்தையே சுத்தி 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 வந்துருக்கு, அழிக்க முடியல. அப்ப 2வது அம்புக்கு இங்க வேலை இல்லை, அவங்க காப்பாற்றுறதுக்கு வேலை இல்லை. அடுத்தது 3வது அம்பு. 3வது அம்பு எடுக்கிறப்ப அந்த 3வது எய்கிறாரு. அப்பதான் கண்ணமரத்தை அந்த கட்டவர்கள் எடுக்கிறாரு. அவர் எடுக்காம இருந்தோம்னா அன்னைக்கு அவர் உயிர் போயிருங்க. அதை கட்டவர்கள் எடுத்துறாரு. எடுத்த உடனே அம்புன்னு சேர்த்து வச்சு அப்ப 3 அம்பு போயிடுச்சா? 3 அம்பு போயிடுச்சு. சரிப்பா, இந்த 3 அம்பு அவன்கிட்ட போய் திரும்பவும் வந்துருச்சு. திரும்ப வந்த பிறகு சரி இந்த 3 அம்பு இருந்துச்சுன்னா நீ மாறி மாறி ஒரு முடிவுக்கே வராது, ஒரு முடிவுக்கே வராது. ஆக எனக்கு ஒரு வரம் தெரியா அப்படி கேட்டவர என்ன வரம் ஐயா வேணும்? அதாவது நீதி வெல்லணுமா அநீதி வெல்லணுமா அப்படின்னு கேட்ட பிறகு நீதி தான் வெல்லணும், அப்படித்தானே? ஆக நீதி வெல்லணும்னா நீ இருந்த அப்படின்னா, நீ உயிரோடு இருந்த அப்படின்னா நீதி வெல்வதற்கு வாய்ப்பில்லை. அதனால இந்த மகாபாரத யுத்தத்திலே உன்னுடைய தலையை நான் கொய்து எடுக்க போறேன் அப்படின்ற. ஏன்னா நீ இருந்து இந்த புண்ணியம் கொய்து எடுக்கணும்ல, நீனே வெட்டி கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் தன்னுடைய தலையை வெட்டி கொடுக்கிறார். சொல்றான், மகாபாரத போற நான் இருந்து பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா அதற்கான வாய்ப்பு நீங்க எனக்கு தரல. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, மகாபாரத போர் முழுமையாக என்னுடைய தலை இருந்து பார்ப்பதற்கான வாய்ப்பை கொடுங்கன்னு பார்ப்பறிஞன் கேட்கிறார். அதனாலதான் தலையே முண்டமே இல்லாம தலை மட்டுமே இருந்து மகாபாரத போரை பார்த்தது அப்படின்னா அது யாரு? பார்ப்பறிஞன் என்று சொல்லப்படக்கூடிய மேருமலையில வந்த விவரம். அது மட்டும் இல்ல, ஒரு சிறிய விஷயம் மட்டும் பேசிக்கவா? புதுக்கோட்டை அப்படியா? புதுக்கோட்டை புதுக்கோட்டையா? புதுக்கோட்டை மாவட்டம் பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதாவது ஒரு சிவன் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குமா? வழிநாயகம் சிவாலயம் இருக்கு. சிவாலயம்னா என்னென்ன இருக்கணும்? பலிபீடம் இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், நந்தி இருக்கணும், நவகிரகங்கள் இருக்கணும், லிங்கம் இருக்கணும். ஆமா, லிங்கம் இருக்கணும், உருவம் இருக்கணும், ஏதாவது இருக்கணும், ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஆமா, ஆனா எதுக்குமே இல்ல. ஆனா அது ஒரு சிவாலயம். அது எந்த ஊருக்கு? எந்த ஊர்ல இருக்கு? எல்லாம் உங்க ஊர் பெருமை தானே. ஆத்மநாத சுவாமி. ஆமா, திரு ஆவியுடையார் கோவில், திருப்பெருந்துறை சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில். எல்லா ஊர்லயுமே தேர்ல வந்து மூலவரை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, வள வருவாங்க. ஆனா உற்சவர் அப்படிங்கிற சாதாரண மாநிலம் வந்து தேர்ல அமர்த்தி வந்து வள வருவாங்க. யார? மாணிக்கவாசல். அதுதான் ஆவுடையார் கோவில் தான். அது மட்டும் இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் மூக்குத்தி போட்டுருக்காங்க. அது என்ன கல்லு? மாணிக்க கல்லு. மாணிக்க மூக்குத்திகள். அந்த கல்லு எங்க இருந்து எடுக்கப்பட்டது தெரியுமா? விஷயம் இருக்கு இல்லையா? நாகரத்தின பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரு. பொன்மேத்தி அப்படின்னாக்க
சொக்கருக்கு மீனாட்சிக்கு திருமணம் நடக்கும்போது திருமணம் நடக்க போகணும்னா தாலி வேணும், தாலி வேணும்னா தங்கம் வேணும். அதற்கு பொண்ணை பேச்சு எடுத்ததுனால பொன் பேத்தி என்ற இடத்துல அப்புறம் தாலி மாங்கல்யமாக சேர்ந்து திருமாங்கல்யம் என்ற இடம் இன்னைக்கு மதுரையில திருமங்கலம் மனைவி இருக்கு. அதே மாதிரி இப்ப இறைவனுக்கு அமுது படைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே பச்சை அரிசியில தான் பொங்கலோ எதுவுமே செஞ்சு படைப்பாங்க, நெய்வேத்தியம் படைப்பாங்க. ஆனா புழுங்கல் அரிசியில உலகத்திலேயே அமுது படைக்கிற ஒரே சிவனாலயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆத்மநாத சுவாமி திருப்பெருந்துறை. புழுங்கல் அரிசி கீரையும் பாகற்காய் விஷயம். நாயின்னு சொன்னீங்கல்ல, நம்ம எல்லா ஊர்களையுமே நாய் வளர்ப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே எல்லா மாவட்டம் எல்லா இதுலயுமே நாய் வளர்க்குறாங்க. வெளிநாட்டு நாயெல்லாம் கூட இருக்கு. ஆனா நாய்களே வளர்க்கப்படாத ஒரு கிராமம், மின்சாரமே இல்லாத ஒரு கிராமம், தொலைபேசியை பயன்படுத்தாத ஒரு கிராமம், அது நம்ம புதுக்கோட்டையில ஒரு ஊரு. இருக்க முடியுமா? சித்தன்னவாசலுக்கு அருகே இருக்கக்கூடிய மெய்வழிச்சாலை என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல அந்த கிராமத்துல மின்சாரம் பயன்படுத்துவது கிடையாது, கைபேசி பயன்படுத்துவது கிடையாது, நாய் வளர்ப்பது கிடையாது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்துக்குமே கதவு கிடையாது. அது மட்டுமா, கதவே இல்லாத வீட்டுல வசிக்கிறாங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய பெருமை. சிவபெருமானுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிவபெருமான் வந்து குடுமியோட காட்சி கொடுக்கக்கூடிய ஆலயம் குடுமியான் மலை. அது மட்டும் இல்லைங்க, நாவல் வந்து அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு இடத்துல தங்க முடியாது. புதுக்கோட்டை மாவட்டத்துல திருமயம் கோட்டைன்னு இருக்கு. அந்த கோட்டையை கட்டினது யாரு, அந்த கோட்டைக்கு என்ன பெருமை, அந்த நீதி காத்த ஒரு மன்னன் யாரு அப்படின்ற விஷயத்தை எல்லாம் வரக்கூடிய நபர்கிட்ட நான் பேசுறேன். நீங்க போய் ஓய்வு எடுங்க. சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கணும்னு ஒரு ஆர்வம். பார்ப்போம், அதெல்லாம் ஆண்டு மீண்டும் சந்திக்கலாம். சரி, கீபோர்டு சுருக்கமா சொல்றமா? 2 வரி வரியே இல்ல, சும்மா சொல்லிடுறேன். நீங்க யாரும் அப்பா யாரும் அம்மா யாரும் இருக்கா எல்லாருமே எனக்கு தெரியும். ஆக நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு அழகான ஒரு நான் தான் உனக்கு பூசேன் பார்த்து வந்திருக்கேன். ஏங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த ஒரு